வணக்கம், என் பேர் டாக்டர் ரிபப்ளிகா ஸ்ரீதர். ஆர்எம்டி மருத்துவமனை, சிறப்பு மருத்துவமனை மற்றும் அறக்கட்டளையோட சேர்மன் நான். இந்த ஹாஸ்பிட்டல் கீழ்பாக்கில் 4வது பிரான்ச்சாக தொடக்க வைக்கிறோம். இதில் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி, எல்லா ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது. ஆனால் ஆர்எம்டியோட சிறப்பு பார்த்திங்கன்னா முதுமை தரத்துக்கு ஜீரியாட்ரிக் கேர், பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை, அதாவது குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு வலி நீக்கமும் ஆதரவும் கொடுத்துருக்கோம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நாங்கள் ஹோம் விசிட்ஸ் பண்ணிட்டு வரோம். 30 ஆண்டுகளாக ஆர்எம்டி மருத்துவமனை டி நகரில் செயல்படுது. டி நகர், அசோக் நகர், ஸ்ரீபெரும்புத்தூர், இது 4வது ஒரு பிரான்ச்சு. இதை தவிர செவிலியர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு இங்கே வச்சு பராமரிக்கிறதும், அதுக்கு தகுந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி, அறுவை சிகிச்சை, கேன்சரோட ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் கலந்து இருக்கிறது தான் இது. ஸோ இன்டெகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவோம். எல்லா மல்டி ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீரியாட்ரிக்கு, பாலியேட்டிவ் கேர் அண்ட் கேன்சர் கேர் 3 இணைந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது பெரிய கஷ்டம். இப்போ இருக்கிற காலப்போக்கத்தில் முதியோர்கள் அதிகமாகிறதும், குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு சிகிச்சை இல்லாத பராமரிப்பு, க்ரானிக் டிசீசஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிறப்பு மருத்துவமனை மிக மிக கம்மி. இதில் இன்டெகிரேட்டடாக நாங்கள் 30 ஆண்டுகளாக பண்ணிட்டு வரோம். இது அடுத்த பிரான்ச்சாக வருது. இந்த கிளையினால் நிறைய பேர் பயன்படுவாங்க அப்படின்றது உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். ஸோ எங்களோட ஃப்யூச்சர் பிளான் பார்த்திங்கன்னா இதே மாதிரி சிறப்பு மருத்துவமனைகள், அதாவது ஒரு 50 பெட்டுக்கு உண்டானது தமிழ்நாடு பூரா கொண்டு வரணும் அப்படின்றது எங்களோட பிளான். ஏன்னா நீங்கள் சிட்டியில் பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி சிறப்பு மருத்துவமனைகள் கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி முதியோர்களுக்கும் இப்போ புது ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரிலாம் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாம் இணைந்து பாலியேட்டிவ் கேர், புற்றுநோய் மற்றும் இந்த மாதிரி ஹோம் விசிட்ஸ் எல்லாம் கலந்து இருக்கிற மருத்துவமனைகள் கம்மி. ஸோ தமிழ்நாடு பூரா, குறிப்பாக 2 டயர் சிட்டிஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அங்கே இவங்க எல்லாருமே சென்னைக்கு வர முடியாத இருக்கிற ஒரு பகுதி மக்களுக்கு இது போய் சேரணும். அதுதான் எங்களோட ஃப்யூச்சர் பிளான். என் பேர் விங் கமாண்டர் வி சங்கர். விமானப்படையிலேருந்து ரிட்டையர் ஆகி சங்கரா கண் மருத்துவமனையை கவனிச்சுட்டு வரேன் இப்போ ஆஸ் அ ட்ரஸ்டி. எங்களுக்கும் இந்த ஆர்எம்டிக்கும் நிறையா ரிலேஷன்ஷிப் இருக்குது. ரொம்ப வருஷமாக அவளை தெரியும் எங்களுக்கு. முக்கியமாக ஏன் தெரியும்னாக்கா, இவங்களோட வேலைகள் கருணைன்னு நம்ம நினைக்கிறோன்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இவங்களது தான். எல்லாருமே நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நாங்களும் ரன் பண்ணுறோம். வயசானவங்களை நம்ம ஓல்டேஜ் ஹோமெல்லாம் வச்சுருக்கோம். ஓல்டேஜ் ஹோமில் நம்ம வயசானவங்களை கவனிக்கிறோம். ஆனால் நோய் வாய்ப்பட்டவங்க அவங்க வீட்டில் அவங்களால கவனிக்கவே முடியல அப்படின்ற கண்டிஷனில் இவங்க தான் எடுத்து வச்சுட்டு பண்ணுறாங்க. இது ரொம்ப சிரமமான வேலை. ஏன்னா எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஓல்டேஜ் ஹோம் ஒன்று ரன் பண்ணுறோம், எவ்வளோ சிரமங்கிறது எங்களுக்கு தெரியும். இவங்க பண்ணுற வேலை இஸ் ஃபெனாமினல். அண்ட் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் அவங்க சொல்கிற மாதிரி 3 விஷயங்களை ஒரே இடத்துல கொண்டு வராங்க. ஓல்டேஜ், டெர்மினல் கேர், பாலியேட்டிவ் கேர், ஆஸ் வெல் அஸ் கேன்சர் கேர். இது 3 சேர்ந்து ஒரே இடத்துல பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். பொறுமை வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வேணும். அவங்க பண்ணுறாங்க இதை. அண்ட் இதனால் எங்களை பொறுத்தவரையிலும் வி ஆர் வெரி ஹாப்பி டு பி பார்ட்னரிங் வித் தெம். எங்களோட குட் விஷஸ், எங்களோட வாழ்த்துக்கள், எக்ஸலண்ட் சர்வீஸ். அண்ட் இதே சர்வீஸுகள் அவளுக்கு நீடித்து நடக்கணும். தேங்க்யூ.